இந்த வீட்டோட முதல் மருமக இவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க நாத்தனார், "அண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் சொல்லிக் கொடுத்த கொஸ்டின் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். வீடே கலகலன்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா 2வது மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதனால இந்த வீட்டுக்கு வர போகிறது முதல் குழந்தை அதான். இவங்க மாமனார் அதுக்காக சர்ப்ரைஸாக பிறக்க போகிற குழந்தைக்காக தொட்டில் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது தொடணும்ட்டு. இருந்தாலும் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு நிற்கிறாங்க. அப்போன்னு உள்ளேருந்து ஒரு குரல், "அண்ணி வரீங்களா? மாமாக்கு டீ போடணும்னு" சொல்லி. அவங்க மாமியார், "இருமா நீ இப்போ தானே வந்து நான் போய் போடுறேன்றாங்க." "இல்லை அத்தை, மாமாக்கு நான் டீ போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நானே போகிறேன்னு" சொல்லிட்டு போகிறாங்க. என்னதான் காரணம் சொல்லிட்டு போனாலும் ஜன்னல் வழியாக ஏக்கத்தோடு அந்த தொட்டிலே பார்க்குறாங்க. குழந்தை வரப்போகுதுன்ற நியூஸை கேட்டதுமே எல்லாரை விட இவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மருமகளை கவனிக்கிற மாமியாரை பார்த்துட்டு இவங்களோட சிரிப்பு முகத்தால் அவங்க கண்ணீரை மறக்கிறாங்க. புகுந்த வீடாக இருந்தாலும் பிறந்த வீடு மாதிரி அவங்க இருக்கவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எல்லாரோட சந்தோஷமும் இவங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எல்லாருமே உட்காந்துட்டு பிறக்க போகிறது பெண் குழந்தை ஆண் குழந்தையாக பேசிட்டு இருக்காங்க. நாத்தனார் உடனே ஒரு பெண் குழந்தை ட்ரெஸ் எடுத்து காட்டிட்டு, "பிறக்க போகிறது கண்டிப்பாக பொன் குழந்தை தான்" அப்படின்னு சொல்லுறா. சரி, பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் பெரிய மருமகளை பார்த்துட்டு, "நீ சொல்லு, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்" அப்படின்னு அங்கேருந்து அவங்க எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு, "நான் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு எழுஞ்சிக்கிறாங்க. உடனே சின்ன மருமக அவளுக்கு, "நான் கண்டிப்பாக லத்திகான்னு பேர் வைப்பேன்றாங்க. லத்திகா அப்படின்றது பெரிய மருமகளோட பாதி பேர், அதில் நான் கண்டிப்பாக அவங்க பேரை தான் வைப்பேன்னு சொல்கிறேன். ஏன்னா என் குழந்தை அவங்கள மாதிரி தான் இருக்கணும். இந்த வீட்டை பற்றி அவங்க எல்லாரையும் கவனிக்கிறதுல அவங்கள விட யாராலையும் இருக்க முடியாது. மாமனாரோட சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும், மாமியாருக்கு உடம்பு முடியலன்னா அதை மேஜிக் போல் மறிய வைக்கிறதும், டியூஷனுக்கே போகாமல் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதும், இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரும்போது எதுவுமே தெரியாத எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து என் பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக நின்னவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட பேரை தான் என் பொண்ணுக்கும் வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த பெரிய மருமக அவங்க கட்டி வச்சுட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சா எவ்வளோ பெரிய வரம்ல.